வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் உறுதி செய்த ஒரு நாளுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான நடைமுறைகளை பின்பற்றிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறி கட்சியின் மூத்த தலைவர்கள் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி நிறுவனர் எஸ் ராமதாஸை சந்தித்தனர். கட்சிக்குள் நடந்து வரும் தலைமைத்துவ சர்ச்சைக்கு மத்தியில் இந்த விஜயம் நடந்தது. எஸ் ராமதாஸை சந்தித்தவர்களில் பாமக கழகத் தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பி.டி. அருள்மொழி, மயிலம் எம்எல்ஏ எஸ். சிவக்குமார் மற்றும் பல எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் அடங்குவர். வட்டாரங்களின்படி ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் மே 11 அன்று மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கும் சித்திரை முழு நிலவு மாநாட்டை ஒரு பெரிய வெற்றியாக மாற்றுவதில் கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்தியும் ராமதாஸ் 2 தனித்தனி அமர்வுகளில் தலைவர்களுடன் கலந்துரையாடினார். ஆரம்ப விவாதங்களுக்கு பிறகு பெரும்பாலான தலைவர்கள் வெளியேறிய போதிலும் ஜி.கே. மணி இரவு வரை ராமதாசுடன் உரையாடலை தொடர்ந்தார். தலைமை பாத்திரங்கள் தொடர்பான உள்பதட்டங்களுக்கு மத்தியில் கட்சி ஒரு ஐக்கிய முன்னணியை முன்வைக்க முயற்சிக்கும் நேரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்கிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் எஸ். ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு அறிக்கையில் தன்னை கட்சியின் தலைவராக அடையாளப்படுத்திக் கொண்டார். இந்த இரட்டை செய்தி கட்சியின் அணிகளுக்குள் உள்ள உள்மோதலை மேலும் எடுத்துக்காட்டுகிறது. இதற்கிடையில் சமூக சீர்திருத்தவாதியின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் திங்கள்கிழமை தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சிலைக்கு எஸ். ராமதாஸ் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துவார் என்று விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம். ஜெயராஜ் அறிவித்தார். மாமல்லபுரம் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகு ஊடகங்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், இது கட்சியின் உள் விவகாரம், இதை நாங்கள் எங்களுக்குள் தீர்த்துக் கொள்வோம். டாக்டர் ஐயாவின் சித்தாந்தத்தால் வழிநடத்தப்பட்டு பாமகவை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாற்ற பாடுபடுவோம் என்றார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.